பொண்ணு இறந்து போச்சு. பேர் சரண்யா, வயசு 21 தான். இருந்திருந்தா பெரிய இன்ஜினியராக இருக்கும், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், இன்ஃபோசிஸில் சேர்ந்துருக்கும். ஏன்னா இன்ஃபோசிஸில் ஆல்ரெடி பிளேஸ் ஆகிடுச்சு. இருந்திருந்தா அண்ணா சரி ஊழல் தடுப்பு அந்த கூட்டங்களில் கலந்துருக்குது. மேபி ஒரு பெரிய பொசிஷனுக்கு நாட்டை மாத்திர ஒரு சத்தியம் மாறி இருக்கலாம். இருந்திருந்தால் ஒரு நல்ல நண்பியாக இருந்திருக்கலாம். எதுக்குமே வாய்ப்பு இல்லாமல் உயிர் போயிடுச்சு. இது கடவுள் பற்றிலாம் பேசி பிரயோஜனமே இல்லை. ஏன்னா நீங்கள் இங்கே இதை டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி கடவுள் இருக்குன்னு நீங்கள் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எந்த குவாலிஃபிகேஷன், எந்த க்ரைட்டீரியாவில் கடவுள் அந்த பொண்ணோட உயிரை பறிச்சிருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரே ஒரு தப்பு அந்த பொண்ணு பண்ணியிருக்கானா? கிடையாது. எந்த க்ரைட்டீரியாவில் உயிர் போகுது? ஸோ எரிச்சல் தான் வருது கடவுள் பற்றி பேசுறதுக்கு இந்த டைமில். பட் சில விஷயங்கள் பேசி ஆகணும். அந்த பொண்ணுடைய அப்பா மணியன் அப்படிங்கிறவர் அந்த பொண்ணுக்கு மூளைச்சாவு ஏற்பட்டுருச்சு. ஸோ உடல் உறுப்பு எது இருக்கிறதுக்கு சமந்தான். அப்படிங்கிறப்ப அந்த உறுப்புகள் அத்தனையும் தானம் தந்திருக்கிறார். இது எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது ஒரு அப்பா அம்மாவாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு இல்லை பையனுக்கு ஒரு கீரல் விழுந்தால் கூட பல அப்பா அம்மாவுக்கு தாங்க முடியாது. அப்படி ஒரு டைப் அப்பா அம்மாக்கள். மித்தது தன் பொண்ணு ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் பொண்ணு வேலை இல்லாமல் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு சுயநலமாக இருக்கிற அப்பா அம்மா அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு இடையில இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் உடல் தானம் அப்படிங்கிறது சும்மா விளையாட்டு கிடையாதுங்க. நம்ம எல்லாரும் பேசிடுவோம். ஏன் நான் கூட பேசிடுவேன். உடல் தானம் நான் இன்னும் எழுதலை, பட் எழுதி வைக்க போகிறேன் கண்டிப்பாக. அந்த உடல் தானம் பண்ணுறதுக்கு எழுதுறதுக்கு அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். அதை இவ்வளோ ஒரு சிக்கலான சூழ்நிலையிலும் ரொம்ப தைரியமாக தன் பொண்ணு உயிரோடு இருந்திருந்தால் இதுதான் அது வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பி பண்ணின மணியன் அவர்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். இப்போ கால் தாங்க காலில் விழுந்து நிச்சயமாக வணக்கம் எல்லாரும் சொல்லணும். நிச்சயமாக உங்கள் பக்கத்தில் வீதியில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லணும். சொன்னால் ஒன்றும் ஆயிடாது. அவ்வளோ பெரிய சேவையை இந்த தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. இது பார்க்க சின்னதாக இருந்தாலும் இதனுடைய உங்களுக்கு இருக்கிற மனசு அப்படிங்கிறது நிச்சயமாக கோடியில் ஒருத்தனுக்கு தான் வரும். அது ஒரு பக்கங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு இறந்ததுக்கு காரணம் ஒரு ரொம்ப ஸ்பீடாக போன ஒரு லாரி. அந்த நாய்ங்களுக்கு சொல்ல விரும்புகிறது தான். ஏன்னா இதுக்கு மேலே டீசெண்டாக என்னத்தை பேசுறது? ஒன்றும் பேசுறதுக்கு அங்கே இல்லை. உனக்கு வாழ்க்கை இல்லை, லாரி ஓட்டுற உனக்கு வாழ்க்கை கிடையாது. எப்படி இருந்தாலும் நீ எப்படியோ ஒன்று கஞ்சா குடிச்சோ இல்லை பான்ராக் போட்டோ இல்லை பொம்பளை கிட்ட போயோ நீ சாகத்தான் போகிற. ஸோ அதை பற்றி நாங்கள் ஒன்றும் கவலைப்படலை. உன் முதலாளி மணலில் திருட்டு மணலில் கொண்டு இறக்கவும், உன் முதலாளி திருட்டு சாமான் கடத்தவும், இல்லை உன் முதலாளி நேரத்துக்கு சேரவும், இதெல்லாம் சரிதான். அதுக்கு நீ செத்துப்போ. உன் கிளீனருக்கான கிளீனர் கூட 2 பேரும் போய் எங்கேயாவது விழுந்து சாவுங்க. அதை பற்றி யாருமே கண்டுக்கல. நீங்கள் செத்தா ஒன்றும் நாட்டுக்கு ஆயிர போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் இருந்தால் நாட்டுக்கு பாரம் தான். ஏன்டா இப்படி எல்லாத்தையும் ரோட்டில் போகிற வாழை துடிச்சு வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற புள்ள பசங்கள்லாம் அடித்து கொள்றீங்க. உங்களுக்கு என்னடா அவங்க பாவம் பண்ணாங்க? மேபி இந்த ஆக்சிடெண்ட் வேணால் உங்கள் தப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் தென் ஆகிற 100 ஆக்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா 60-70 ஆக்சிடென்ட் இவனுனால தான் பிரச்சனையே. ஏன் வாழ்க்கை எல்லாரும் எமனுங்களாக மாறுறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு வேணுங்கிற காசு தான். அதுதான் மணல்ங்கிறது பொது சொத்தை திருடி தானே திங்கிறீங்க. எல்லாரும் திருச்சியிலேருந்து எல்லாம் திருடி தானே திங்கிறீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு? கொஞ்சம் மெதுவாக போனால் அப்படியே பயங்கரமான நட்டம் ஆயிருதா? இப்போ எடுக்கிறதே சும்மா தான்டா. எவ்வளோ திருட்டு மணல் எடுக்கிறீங்க? போய் ஏன்டா போகிற வழியில் ஏன்டா மக்களை கொள்றீங்க? இது நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்கள் படிப்பறிவு இல்லாத, படிப்பறிவுங்கிறது சும்மா பேப்பர் படித்தா மட்டும் படிப்பறிவு வந்துடாது. அந்த அறிவுங்கிறது மேலேயும் போய் சேரணும். எனக்கு என்ன போச்சு, என் முதலாளி சொல்லிட்டான்னு போய் எவனோ ஒருத்தனை அடித்து தூக்கிட்டு போயிடுறீங்க. அவன் வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு என்ன கவலை? சொல்லு. 1000 சங்கம் வேறு இருக்குது. இதில் உங்கள் சங்க தலைன்னு ஒருத்தர் இருக்கான்.
ஏதாவது ஒன்று பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா வந்து நின்று உட்காந்துருவான், எங்கள் டிரைவர் இப்போவே ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1500 2000 கட்டி எடுத்துகிட்டு போயிடுறீங்க. அந்த பையன் அவங்களோட வாழ்க்கை திருப்பி தந்துடுவீங்களா? ஸோ தயவு செய்து அடுத்த முறை வந்து நீங்கள் போய் இப்படி போய் ஒரு கார் இருக்குது நீங்கள் போய் முட்டுற மாதிரி இருந்ததுன்னா எங்கேயாவது திருப்பி நீங்கள் 2 பேரும் சாவுங்க. அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. செத்து போங்க, ஒன்றுமே இல்லாமல் அப்படியே சுக்கு நூறாக அப்படியே பொடி பொடியாக போங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. தயவு செய்து வந்து இந்த மாதிரி வாழ துடிக்கிற ஒரு நல்ல மனதுடைய பொண்ணுங்களெல்லாம் கொல்லாதீங்க. தயவு செய்து இது கொலை தான், இதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட்னு சொல்லி தப்பிக்காதீங்க. ஒன்று அஜாக்கிரதைனால கொண்டு போய் விட்டு கொன்னது தான். இந்த மாதிரி எவ்வளோ கொலைகள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 1500 2000 கட்டிட்டு எஸ்கேப் ஆகிட்டுருக்கீங்கன்னு தெரியல. ஸோ லாரி டிரைவர்களே, அப்பா சாமிகளா, உங்களை வந்து கையெடுத்து கும்பிட்றோம். வேணால் நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து 1000 வேணால் தந்துடுறோம், உங்களுக்கு பென்ஷன் மாதிரி கூட தந்துடுறோம். ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் குறைவாக ஓட்டுங்க. ஏன்னா எவனும் எந்த அரசியல்வாதியும் கண்டுக்க போகிறதில்ல, எவனும் கண்டுக்க போகிறதில்ல. ஏன்னா அவனுக்கு லாரி இருக்குது, அவனுக்கு டைமில் டெலிவரி ஆகணும். ஸோ மக்களை நாங்கள் வந்து உயிர் பிச்சை கேட்குறோம். தயவுசெய்து வந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் வந்து தயவுசெய்து வந்து குறைச்சி ஓட்டுங்க அப்படிங்கிறது தான். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.